ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள மூவி தாங்க பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற உன்மாதம் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை கிரண் தாஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஷாகி கபீர் சேர்ந்து இந்த படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காரு. பொதுவா போலீஸ் விசாரணை கதை அப்படின்னாலுமே ஒரே மாதிரியான ஃபார்முலா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டியிருக்காங்க. கதையோட நாயகனா குஞ்சுகா போபன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா வராரு. இவருக்கு சினிமால கதை எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தீவிரமான ஆர்வம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு இயக்குனர் வந்து ஒரு சிக்கலான போலீஸ் கதை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல குஞ்சுகா போபன் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பரும் ஆகுறாரு. அங்க போனதுமே அந்த ஊர்ல எல்லாருமே தொட பயப்படுற ஒரு இளம்பெண்ணோட தற்கொலை கேஸ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. தன்னோட புதிய சினிமா கதைக்காக அது தேவைப்படும் அப்படின்னு அந்த கேஸ அவர் கையில் எடுக்கிறாரு. அங்க இருந்துதான் அவரோட வாழ்க்கையில அடுக்கடுக்கா சில பிரச்சனைகளும் ஆரம்பமாகுது. ஒரு பக்கம் மனைவி கிட்டையும் இன்னொரு பக்கம் உயர் அதிகாரி கிட்ட திட்டம் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் சினிமால சாதிக்கணும் அப்படின்னு ஒரு போராடுற ஒரு வித்தியாசமான போலீஸ் கான்ஸ்டபிள் கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புது ஸ்டேஷனுக்கு போன குஞ்சுகா போபன் அந்த இளம் பெண்ணோட தற்கொலை கேஸ வெறும் சினிமாக்காக மட்டும் இல்லாம படத்துல உண்மையான கிளைமாக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமா அது என்ன அப்படிங்கறத தேடவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த மர்மமான கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சந்திக்கிற சிக்கல்னு மனரீதிய பிரச்சனைன்னு இடைவெளிக்கு அப்புறம் தன்னோட நடிப்புல அருமையை வெளிப்படுத்தி இருக்காரு. இவரோட மனைவியா லிஜுமல் ஜோஸ் வராங்க. கணவன் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு தவிக்கிற இடத்துலயும் சரி, அதே நேரத்துல குடும்ப சூழல்ல மாட்டிட்டு கோவப்படுற இடத்துலயும் சரி ரெண்டு முகம் காட்டி அருமையா நடிச்சிருக்காங்க. படத்துல போலீஸ் அதிகாரிகளா வர கோட்டயம் நசீர், ஜசுமோன், அன்சுமத்தோட நடிப்பு நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் வழக்கறிஞரா வர சித்தித்தோட நடிப்பும் நல்லா இருக்கு. ஆனா அந்த இளம்பெண் ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற காரணம் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தினாலுமே போக போக கிளைமேக்ஸ்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணவும் முடியுது. இது ஒரு ஹாரர் படமா இல்ல அப்படின்னாலுமே கொஞ்சம் அமானுஷத்தெல்லாம் உள்ள கலந்து ஒரு வித டென்ஷனை கொண்டு போகணும் அப்படின்னு இயக்குனர் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனாலும் குஞ்சுகா போபன் லிஜோமலோட சண்டை காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். முஜித் மஜித் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் படம் அப்படின்னாலுமே தன்னோட இசையினால ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அர்ஜுன் சேதுவோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. குறிப்பா ஒரு இடத்துல குஞ்சுகா போபன் ரொம்ப புலம்புறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெளிவான மனநிலை கிடைக்குது அப்படிங்கறத ஒரு 4 செவத்துக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. ஆக முதல்ல உன்மாதம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கமான போலீஸ் கதையில இருந்து விலகி ஒரு கான்ஸ்டபிள்குள்ள ஒரு சினிமா கனவையும் ஒரு சிக்கான வழக்கையும் சேர்த்து கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. படத்துல அங்கங்க சின்ன சின்ன லேக் காட்சிகளும் இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கோங்க. ஆனாலும் ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.